வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சன்ஸ்க்ரீன் ஃபேஸில் எப்படி அப்ளை ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் எந்த சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டு லோன்னு பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்க சோஷியல் மீடியாலேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால இப்போ சன்ஸ்க்ரீன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கும் மேலே போய் இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதுதான் சன்ஸ்க்ரீன் எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் சன்ஸ்க்ரீன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் சன்ஸ்க்ரீன் எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் கூட பண்ணாடி பரவாயில்ல, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் எத்தனை விதமான லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மூஞ்சியில் இருக்க லேயர் சருமம், அடுத்து கொழுப்பு, அடுத்து தசை, அதுக்கப்புறம் கடைசியாக எலும்பு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எலும்புக்கப்புறம் மூளை. அது 3 டைப்ஸ் ஆஃப் மூளைஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபேஸில் 4 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. என்னென்னா சருமம், கொழுப்பு, தசை, எலும்பு. இதுதான். ஸோ அந்த சருமம்லேயும் 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. எபிடெர்மஸ், டெர்மஸ், ஹைப்போடெர்மஸ். ஸோ இதில் எபிடெர்மஸில் தான் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை ஆகும், அதில் தான் ஒர்க்கும் பண்ணும். ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபேஸில் எல்லா பார்ட்லேயுமே சிமிலராக ஸ்கின்ஸ் இருக்காது. ஏன்னா ஐயை சுற்றி இருக்க இந்த பார்ட்ஸ் ஸ்கின்ஸ் பூரா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். அதே சின்னதில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபேஸ்லேயே இந்த சிமிலர் டைப்ஸ் ஆஃப் செவரல் சேஞ்சஸ் உள்ள ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்குது. அடுத்து ஃபேஸில் எப்படி சன்ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஹவு சன்ஸ்க்ரீன் ஒர்க்ஸ் ஆன் எபிடெர்மஸ் தான் நம்ம ஃபேஸில் இருக்க சருமத்தோட ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் லேயர், அதுதான் எபிடெர்மஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம், அதாவது யூவி ரேஸ், சன்லேருந்து வர யூவி ரேஸ், அதை தமிழில் புற ஊதாக்கள்னு சொல்லுவாங்க. அதை ஆக்சிபென்சோன் அப்புறம் அவோபென்சோன் இதோட ஹெல்ப்போட அந்த புற ஊதாக்கள், அதாவது யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணுது. சன்ஸ்க்ரீன் எதோட ஹெல்ப்போடனா ஆக்சிபென்சோன், அவோபென்சோன். இந்த பாயிண்ட்டை நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆக்சிபென்சோன், அவோபென்சோன் இருக்க இந்த 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ஹெல்ப் சன்ஸ்க்ரீன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஆயிலி ஃபேஸாக இருக்கவங்க ஜெல் டைப்பில் இருக்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ரஃப்பான ஸ்கின் டைப் உள்ளவங்க க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெட்டர் அப்சார்ப்ஷனும் பெட்டர் ரியாக்ஷனும் உங்கள் ஸ்கின்னில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்ம சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணணும் ஃபேஸில், எந்த மாதிரி, அப்புறம் ஃபேஸில் எந்த மாதிரி லேயர்ஸ் இருக்குது, எதில் அப்ளை ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ மூலயமா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.